தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுடைய தைரியம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். துணிச்சலாக இறங்குவாங்க. தெரியுதோ தெரியலையோ அதுக்கப்புறம் தான் அதை பற்றி ஆராய்வாங்க. ஆனால் எல்லா காரியத்திலையுமே என்னால் முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகம் ஒரு நிறைந்த ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். நெருப்பு ராசி, ஒரு உபய ராசி, ஆண் ராசி, குருவோடைய ராசி. அதனால இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஜெயிக்காமல் விட மாட்டாங்க. நல்ல ஒரு சாதனையாளர்கள் அப்படின்னு பேர் எடுக்காமல் விடவே மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரங்கள்லாம் அடங்கியிருக்கு. மூல நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரம். அதனால உடல் வலிமை, அமிலத்தன்மை அதிகமுள்ள ஒரு நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் நீர்த்தன்மை நிறைந்த ஒரு நட்சத்திரம். அதனால இவங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் குண்டான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு கால்சியம் சத்து மிகுந்த நட்சத்திரம். அதனால இவங்களுடைய உடல் கட்டு அப்படியே உறுதியாக இருக்கும். அந்த மாதிரி திறமசாலிகளாக இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோற்றமே கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது? ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானும் வக்கிரக நிவர்த்தியாக இருந்தனால நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் போது அது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏன்னா உங்களையும் சரி உங்களுடைய குலத்தையும் சரி காக்கக்கூடியது வந்து உங்களுடைய குலதெய்வம் தான். அதோடு கூட உங்களுடைய முன்னோர்களும் தான். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ பெயர் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சொல்லும்போது டைப் பண்ணும்போது கூட நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். ரொம்ப நாளாக நினைத்த காரியம் ஒன்று நிறைவேறல அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு காரியம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவான், கலஸ்திரஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் வக்கிரக நிவர்த்தியாக இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கிறதுனால இதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய தனுசு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே இந்த தனுசு ராசி என்பவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. யார் என்ன பிரச்சனைன்னு வந்தாலும் அவங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன், நல்ல ஒரு ஆலோசனை வழங்கி அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் உள்ள ஒரு நபராக இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க. பொதுவாகவே எல்லா வயசில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு வழிகாட்டியாக எல்லாருக்கும் இருப்பாங்க. ஏன்னா குருவோடைய நட்சத்திரம் இல்லையா, அதனால் எல்லாருக்குமே குருவாக இருந்து அந்த அறிவுரை கூறக்கூடியவங்களும் அந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நல்ல ஒரு பலமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். இதனால் வரைக்கும் ஒரு சில தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் சந்தித்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எல்லா முயற்சியுமே ஓரளவுக்கு வெற்றியாகும். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அறிமுகமாவாங்க. அவங்க மூலிமா சில நன்மைகள் கிடைக்கும். சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதோடு கூட இந்த காலகட்டத்தில் அறிமுகமில்லாத நபர்களால் ஒரு சில நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். பண வரத்தை நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். ஒரு சிலர்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம். அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. உங்களுடைய சாதனைக்கு அவங்க ரொம்ப ஒரு ஊக்குவிப்பாளராக இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறதுனால பேச்சின் மூலிமா உங்களுடைய திறன்கள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். பேசிய பல காரியங்கள் சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமை, உங்களுடைய பேச்சாற்றல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே பேசியே ஜெயிப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணம் வரது கூட நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும்.
கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமாக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம், உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு மேலிடத்துலேருந்து ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக ஊழியர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களுடைய குறையை சுட்டி காட்டுறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி குறையை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரியே அமைஞ்சிடும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கூட தேவையில்லாத மனஸ்தாபம் இந்த காலகட்டத்தில் மன வருத்தம் மனஸ்தாபம்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய திறமையான பேச்சின் மூலிமா எடுக்கிற காரியத்தெல்லாம் வெற்றியாக கொண்டுட்டு போவீங்க. செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நட்பு வகையில் ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நண்பர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால நினைத்ததை சாதிப்பீங்க. சில நேரங்களில் விபரீதமான சில எண்ணங்கள்லாம் தொடரலாம். ஒரு வண்டியிலே போகிறோம், ஒரு கார்லேயே போகிறோம் கூட எதிரில் வர வண்டி நம்ம மேலே மோதினா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தோணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பணி தொடர்பாக ஏதாவது முக்கியமான ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அப்படி நீங்கள் வெளியில் பகிர்ந்துக்கும் போது அது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சலை உண்டு பண்ணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலிடத்துலேருந்து ஒரு சிலருக்குலாம் முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மன வலிமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் வள வர போகிறீங்க. தனுசு ராசி மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கல்விக்காக நீங்கள் போடுற உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எல்லா மாணவர்கிட்டையும் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. உங்களுடைய மூலதனத்தில் ஒரு சிலர்லாம் மூலதனம் போட்டுட்டு அதற்கு போதுமான வருமான வழியே மூலதனத்திலேயே ஏதாவது இடைஞ்சல் வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்த நம்மளுடைய தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் மூலதனத்தையும் எடுத்துருவீங்க. அதோடு கூட லாபத்தையும் சேர்த்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளால் ஒரு சில பிரச்சனைகள் கடந்த சில நாட்களாகவே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த எதிரிகளுடைய தொல்லை வருகின்ற நாட்களில் சரியாகும். எதிரிகள் எந்த மாதிரி சூழ்ச்சி செய்கிறாங்களோ அவங்க வழியிலே போய் ஒரு சில சூழ்ச்சிகள்லாம் நீங்கள் முறியடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சாற்றல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அவங்களே மடக்கி அவங்களே உங்களுக்கு ஒரு சில இடத்துல உதவி செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொண்டுட்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது சுக்கிரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாகும். குறிப்பாக வேற்றுமொழி பேசுகிறவங்க மூலிமா ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. நீங்கள் விரும்பியதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். அதனால் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். கல்லூரியில் பணிபுரியறவங்களுக்கெல்லாம் அந்த கல்லூரியிலேருந்து ஏதாவது முக்கியமான பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, சம்பள உயர்வோ அது மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் கால பைரவரை வழிபட்டுடுவாங்க. அதுவும் அஷ்டமி அன்னைக்கு போய் நீங்கள் வழிபடுறது ரொம்ப ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோட கால பைரவரை வழிபடுங்க. வளர்பிறை தேய்பிறை இந்த 2 கிழமையிலையும் போய் பைரவரை வழிபடுறது ரொம்ப ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மன அமைதி கிடைக்கல, எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா சிவபெருமானை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். முடிந்தால் மெடிடேஷன் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு